இன்னைக்கு நம்ம இந்த கன்னை எடுத்து அடிக்கிற அடியில் இந்த மொட்டையனும் எந்திரிக்கக்கூடாது, அந்த சொட்டையும் எந்திரிக்கக்கூடாது. இந்த மொட்டையனையும் அடிக்கிறோம், அந்த சொட்டையும் அடிக்கிறோம், இந்த வீட்டில் இருந்து தள்ளிடும். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ரெட் ஜோன். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த சொட்டையும் மொட்டையும் ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீட்டிலேருந்து போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, அவங்க ரெண்டு பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கிழவனோ கிளவியோ வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, கீழே ஒரு முள்ளாக இருக்கும் ஒரு கதவு. அதில் என்ன பண்ணேன்னா, சத்தத்தை போட்டு விட்டு சொட்டை மொட்டை ரெண்டு பேரையுமே அங்கே இறக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரைட்டாக மேலே பார்க்குறேன். மேலே பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மறுபடியும் நம்ம கீழே போய் பார்த்தீங்களா வச்சா பார்த்தீங்களா, கிளவி ஒரு ட்ராப்பு வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இதை மறுபடியும் தட்டி விட்டுட்டு நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒளிஞ்சிப்போம். இப்போ கிளவி வந்துட்டா, இன்னும் கிழவன் வரல. கிழவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எனக்கு மேலே ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குதுங்க. கிழவன் பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கிழவன் பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடினுக்கிறான். கிரானிஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி பாட்டு ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் ஆடிட்டு இருப்பான் பாருங்களேன். ஆடிட்டு இருப்பான். பார்த்துட்டான் ஓடுறா ஒழிஞ்சிக்கடா. அங்கே பாருங்க, வந்தான் பார்த்தீங்களா. வீட்டுக்குள்ளேயே ஷூவை போட்டு சுற்றுறா. டே, எப்படா ஷூலாம் போட்டு வீட்டுக்குள்ளே சுற்றுற? இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுட்டு இவன் எல்லாரையும் கிட்னாப் பண்ணின்னு இந்த கிழவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டு டமால் டுமில் அடிச்சு விளாண்டுக்கிறானுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தரை சும்மானு சுற்றின்னு இருக்கிறவனை அடித்து போட்டு ஒரு வீட்டில் 5 நாள் டைம் நீ தப்பிக்கணும்னு சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணுவான்? பாவம், அவனுக்கும் என்ன பண்ணுவான்? அடிக்கணும்னு நினைக்கிறவங்களே அடிப்பான். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிரில்லை தட்டி விட்டாச்சு. இப்போ இந்த சத்தத்துக்கு கிளவி வருவா. ஏன்னா இந்த கேமில் கிழவனுக்கு காது கேட்காது. இங்கே ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ இருக்குது, அது நம்மளுக்கு தேவைப்படும். அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ இந்த சவுண்டுக்கு இந்நேரத்துக்கு கிளவி வந்துருக்கணும், கிளவியே காணும். இன்னொரு விஷயம் இந்த கேமில் என்னென்னா, அவசரப்பட்டு அந்த இன்னொரு கதவை திறந்துடக்கூடாது. அப்போ என்ன ஆயிரும்னா, அந்த கதவுலேருந்து கிழவி ரெண்டு பேரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவசரப்பட்டுறவே கூடாது. இங்கே பாருங்க, நம்ம அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு கட்சிச்சு வெப்பன்கி. இப்போ அவங்கள போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடின்னு அடிக்கிற அடியில் ஏந்திருக்கவே கூடாது. அவங்க இப்போ அதை திறந்து வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இப்போ நம்ம போய் ஷார்ட் கன்னு அந்த 2 ஆமோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாட்டிக்கு பாவாடை பறக்க போகிறது. இப்போ ஷார்ட் கன்னு கீழே போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மொட்டையை வந்துட்டாங்க, மொட்டையை ஒரு அடியை போட்டு விட்ருவோம். மொட்டை காலி. இப்போ சொட்டையும் காலி. அவ்வளோதாங்க, ரெண்டு பேரையும் போட்டாச்சு. இப்போ 2.5 நிமிஷம் டைம் இருக்குது நம்மளுக்கு. இந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செக்யூரிட்டி ரூமை திறக்க போகிறோம். செக்யூரிட்டி ரூமை ஏன் திறக்கணும்னா, அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள் எதனா இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் எதனா இருக்கான்னு பார்ப்போம். கண்ணு இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே க்ரோபார் இருக்குங்க. நம்ம க்ரோபாரும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா இந்த கேமில் 2 டப்பாவும் நம்மளால் க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம போட் எஸ்கேப் தானே பண்ணுறோம். ஓகே, போட் எஸ்கேப் பண்ணுறதுனால நம்மளுக்கு போட் கீ ரொம்பவே முக்கியம். என்னடா போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு போட் கீ இல்லாமல் எப்படா பண்ணுவேன்னா, ஆமாம், நான் கொஞ்சம் கோளாறு. போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு போட்டு கீயே இல்லாமல் எப்படி எஸ்கேப் பண்ணுறது சொல்லுங்கள்? நான் ஒரு பைத்தியம் உலகின்னு இருக்கிறேன். இப்போ போட் கீ கீழே போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு க்ரோபார் மொத்தமாக இந்த கேமில் 2 விஷயத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, அந்த 2 டப்பாவை திறக்கிறதுக்கு. இன்னொன்று, டோர் எஸ்கேப் பண்ணும் போது அந்த 2 பலகையை உடைக்கிறதுக்கு. இப்போ இந்த ஷார்ட் கன்னை மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆமோ ரீலோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 ஆமோ ரீலோட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ இந்த 2 ஆமோ ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே வந்துட்டேன். நான் செக்யூரிட்டி ரூம்லாம் திறந்து இங்கே வந்து நம்ம இதை சுடணும். அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே திறந்து பார்த்தா இந்த 3த்துல ஒன்றுமே இல்லைங்க. ஆல்ரெடி ஆமோ ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கரெக்டாக எய்ம் வச்சு ஒரே போடு, அவ்வளோதாங்க. ஒரு போடு போட்டோம்னா அது திறந்துக்கும். அடுத்து வந்து இப்போ ஆமோ ரீலோட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 3 பீஸ் ஆஃப் ஃபோட்டோ வைக்கணும். 3 பீஸ் ஆஃப் ஃபோட்டோ வச்சா தான் வந்து அந்த டோர் திறக்கும். இப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடை கட்டி அதில் வந்து நீ கொலை பண்ணணுன்னு நினச்சனா நீலாம் என்னடா கிழவன், என்னடா கிளவி. இங்கே பாரு, கிழவன் சொன்னாலே கிழவன் வந்துடுறான். இப்போ வந்து மொட்டையனை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கூட்டுன்னு வந்து அடிக்க போகிறோம். இதான் வந்து தன்வினை தன்னை சுடும் போடு, அவ்வளோதான். மொட்டை படுத்துட்டான், மொட்டையங்காலி. அந்த குச்சியை பாருங்களேன், தடி வச்சு நடக்க வேண்டிய வயசில் துரத்தின்னு வந்து அடிக்கிறான். இவ்வளோ பவர் இந்த வயசில் உனக்கு எப்படி கொடுத்தாங்க உனக்கு பா. மொட்டையனை வந்து சாவடிச்ச ஒன்றுமே சொட்டைக்கு கோவம் வந்துட்டுக்குது, சொட்டை ஓடியான்ட்டுக்குது. இப்போ வந்து இந்த 2 ஆமோவையும் எடுத்துக்கலாம் நம்ம மறுபடியும். இப்போ இந்த 2 ஆமோவையும் வந்து நம்ம ரீலோட் பண்ணிவிட்டு இது திறந்து பார்த்தாச்சு, மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம திறந்ததை மூடி வச்சிடணும்ல, இல்லைனா வந்து இந்த கிளவிக்கு டவுட் வந்துச்சுன்னா. இப்போ வந்து இந்த க்ரோபார் எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதில் அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பண்ண போகிறோம். கேஸோலின் கேன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த போட் எஸ்கேப் பண்ணுறதுல. இப்போ வந்து இந்த கேஸோலின் கேன் இங்கே போட்டு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னா போட்டு கீ அங்கே இருக்குது, கேஸோலின் கேன் இருக்குது. இப்போ வந்து இதை திறந்துடலாம். இங்கே ஸ்டன் கன் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, டோர் லாக்கு. நானும் ஒரு வாட்டி விளையாடும் போது டோர் லாக் பார்க்குறேன். ஆனால் அது வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு அதை லாக் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ இந்த பிரெஞ்சு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரெஞ்சு எதுக்குன்னா ஸ்லெண்ட்ரினாவோட குழந்தை ஒன்று இந்த டனலில் இருக்கும். இந்த டனலில் தாண்டி நம்ம அந்த பக்கம் போய் ஒரு பொருள் எடுக்கணும்னா இந்த தண்ணியை முதல்ல லூஸ் பண்ணி விடணும். அதுக்கு இந்த பிரெஞ்சு ரொம்ப முக்கியம். இந்த போல்ட் எடுத்து விட்டோம்னா அந்த தண்ணி வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்போ வந்து அதில் ஒரு சி மான்ஸ்டர் ஒன்று இருக்கும், அந்த காவா மான்ஸ்டர், அது வராது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே போயிட்டு ஷார்ட் கன் எங்கேயோ போட்டோம், மறந்து போயிட்டேன் நான். இங்கே இருக்குது. இங்கே இதை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா சொட்டை மொட்டை 2 பேரையும் போய் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கன்று வந்து கீழே போட்டு எடுத்துட்டோம்னா அப்போதான் வந்து நமக்குன்னே வந்து வாய்ச்சா கிளவி சொட்டையை பறக்க விட்டாச்சு. அடுத்து மொட்டை வருவான். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணின்னுக்கிறேன். அப்புறமா வந்தான் மொட்டைக்கு ஒரு அடி வாங்கிக்கலாம். உனக்குலாம் அங்கே தாண்டா சுடணும், அங்கே சுட்டா தாண்டா நீலாம் சும்மா இருப்ப. அதனால் வந்து இப்போ வந்து மொட்டையினையும் ஒரு அடி அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்னடா இது குரோபார் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கீழே வந்தாச்சு. கீழே வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த திறந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருளான கட்டிங் பிளேயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. கட்டிங் பிளேயர் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த கேமில். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்லெண்ட்ரினாவோட புருஷன், அதாவது ஹஸ்பண்டோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுக்கு எதனா கிடைக்குதான்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ வந்து கட்டிங் பிளேயரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஹேண்ட் வீலா நம்ம என்னடா அந்த டோரை காணும், இங்கே இருக்குது. இப்போ வந்து இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரெண்டு செயினையும் கட் பண்ணணும் நம்ம. இந்த ஒரு செயின் கட்டு, இங்கே ஒரு செயின் கட்டு, அவ்வளோதான். உள்ள பார்த்தீங்களா, சூப்பருங்க. நம்மளுக்கு வந்து சேஃப் கீ கிடச்சிருக்கு. சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு மெயின் டோர் இருக்கும் தெரியுமா, மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் இருக்கும். காலை வச்சிங்கன்னா மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து தனியாக ஒரு ஸ்பேஸில் ஒயிட் கலரில் ஒரு போர்டு இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த சேஃப் கீயை போட்டு ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே நம்மளுக்கு எதனா கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையானது என்னென்னா ஸ்டன் கன். ஏன்னா நம்மளோட ஷார்ட் கன் வந்து மேலே மாட்டிக்கிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சொட்டையும் மொட்டையும் போனோம்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாயிடும். அதனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டன் கன் எடுத்துகிட்டு போயிட்டு சொட்டையும் மொட்டையும் போட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை போட வேண்டிய விஷயம் இருக்குது இங்கே. அதாவது அந்த ஸ்லெண்ட்ரினாவோட புல்லை இவன் வைக்கிறான் பார்த்தீங்களா, இந்த 8 கால் பூச்சி, இவனை வந்து போடணும். இவனை போட்டால் தான் வந்து நம்ம அந்த சைடு போய் நம்மளுக்கு என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவனை வந்து பொறுமையாக இங்கே கூப்பிட்டு அவரை வர விட்டு ஒரு ஷாக்கு கொடுக்க போகிறோம். போடு, மொட்டையில் போடு, அவ்வளோதான். படுத்துக்கினாரு. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து மேலே கத்தின்னு இருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை.
அவங்க அப்படியே கத்திக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டன் கன்னை எடுத்துக்க போகிறோம். ஸ்டன் கன் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து கிராணியும் கிராண்ட்பா 2 பேருமே வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, என்னடா ஸ்லெண்ட்ரினாவை காணோம். அங்கே பாருங்கள் வாயை பொழந்துங்கன்னு எப்படி வந்தால் பார்த்தீங்களா? ஸ்லெண்ட்ரினா, அவள் பேர் வந்து ஸ்லெண்ட்ரினா. இவன் வந்து இந்த கேமில் வேணால் ஒரு ஈஸி கேரக்டராக இருக்கலாம். ஆனால் நமக்கு என்னடா இது, நம்ம போட் எஸ்கேப் பண்ணுறோம், இங்கே ஹெலிகாப்டருக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இவன் பீஸ் ஆஃப் பிக்சரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடலாம். ஏன்டா அது அங்கேயே இருந்தால் என்ன இப்போ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒருவேளை கிழவனோ இல்லை A few moments later. கிளவின்னு பேர் எடுத்தாலே வராளே, இப்போ போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே வந்த உடனே நம்ம வந்து அடிக்கலாம். இங்கே பாருங்க இப்படி வாய் பாருங்களேன், போடு, அவ்வளோதான். இப்போ துடிச்சிக்கிட்டே சாவினி, வா அப்படியே விழுவா. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி இருக்கிறதுனால விழுந்துருவா. ஆக்சுவலி அந்த நம்ம எதில் விட்டோம், பீஸ் ஆஃப் பிக்சர். அந்த பீஸ் ஆஃப் பிக்சரை ஏன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டேன்னு தெரியுமா? ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து கிளவிக்கிட்டேயோ இல்லை கிழவங்கிட்டேயோ வந்து அடி வாங்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்லெண்ட்ரினாவோட குழந்தைக்கு உயிர் வந்துடும். அப்படி உயிர் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய அடித்து அதுக்கப்புறமா நம்ம பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துகிட்டு மேலே வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே மொட்டை இருக்கான், மொட்டையும் ஒரு அடி போட்டுருவோம். அவ்வளோதான், மொட்டையும் வந்து ஸ்டன் கன் போட்டு அவரை அடிச்சாச்சு. இப்போ வந்து பீஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பண்ண போகிறோம்னா மேலே வச்சிடலாம். ஏன்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு மேலே நம்மளுக்கு எதுனா கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா மறுபடியும் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு கீழே வரணும். அப்போ தான் நம்மளால் வந்து போட் எஸ்கேப்புன்ற ஒன்றுக்கே வந்து உருப்படியாக பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா பீஸ் ஆஃப் பிக்சர் எல்லாத்தையும் வந்து ஒரே சைடாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே போட போகிறோம். ஒரு பீஸ் போட்டாச்சு, செகண்ட் பீஸ் கால் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து செகண்ட் பீஸையும் போட்டாச்சு. ஆமாம், இந்த ஃபோட்டோலாம் யார் எடுத்து கொடுத்துருப்பா? ஒரு கிளவி எடுத்து கொடுத்துருப்பாலோ. சரி, ஓகே. இது அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து ஒருத்தங்க ஆசாசியாக எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது இப்படி 3 பக்கமாக கிழிச்சு அதை வச்சு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான் பார்த்தீங்களா? கிரேட்டுங்க இந்த ஆள். ஆனால் இவ்வளோ பெரிய மூளை வச்சு இவ்வளோ பணக்காரனாக இருந்து இவ்வளோ பெரிய வீடை கட்டி அது வந்து கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண முடியாமல் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். நான் ஏன் சுற்றிட்டு போகிறேன்னா அந்த பக்கம் வந்து கிளவியோ இல்லை கிழவனோ வந்துட்டா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து இப்போ சேஃப் கீ இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். சூப்பருங்க. பேட்லாக் கீ எதுக்கு உதவும் அப்படின்னா, கீழே வந்து நம்ம போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அதை ஆன் பண்ணுறதுக்கு பேட்லாக் கீ போட்டால் தான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் வந்து அப்புறமா நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கும் போது கிளவி வந்தான். கிளவி ஒரு அடியை போட்டு விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் மொட்டையும் வரவே இல்லை. இங்கே ஒருத்தி செத்து போய் உளுந்து கிடக்குறாளே, அதுவும் அவன் பொண்டாட்டியாச்சே, எங்கன்னா வரானா பார்த்தீங்களா? நானும் ரொம்ப நேரமாக தேடினதுக்கப்புறமா அவன் பொண்டாட்டி அங்கே செத்து போய் கிடக்குது, இவன் தூங்கின்னு இருக்கிறான். போடு ஒரு அடி, பட்டாக்ஸ்லேயே வாங்கணும் இவன்லாம், அப்போ தான் நிம்மதியாக இருப்பான். பொண்டாட்டி செத்து போச்சு ஃபீலிங்கில் அங்கே இங்கேன்னு திரிவான்னு பார்த்தா படுத்து இந்த சோஃபாவில் படுத்து தூங்குறாங்க இவன் கொய்யால. இங்கே வந்து ஸ்பார்க் பிளக் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். அப்போ தான் வந்து போட்டை வந்து ஸ்பார்க் பிளக் சொருக முடியும். ஸ்பார்க் பிளக்கு வந்து நம்ம வச்சாதான் வந்து அந்த போட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளை போகும்னு சொல்லி இந்த கேமில் ஒரு அல்காரிதம். ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 2 புல்லட் இருக்குது, இது நம்மளுக்கு தேவைப்படும். போட் வச்சிருக்க இடத்துல நம்மளுக்கு தேவையான பொருள் எதனா இருக்குதான்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஐயா இங்கே டக் டேப் இருக்குங்க. டக் டேப் யாருக்குங்க தேவை? டக் டேப்லாம் எனக்கு வேணாங்க. அப்புறமா வந்து நான் மறுபடியும் மேலே வந்துட்டேன். மேலே வந்து பார்த்தா கிளவிங்க மறுபடியும் இன்னைக்கு என்னன்னு தெரில. நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து ஆல்ரெடி கிராணி 2 விளையாடிருப்பேன். கிராணி 2 விளையாண்டப்போ இந்த கிளவியும் கிழவனும் போட்டு பெரட்டி எத்தாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து மூச்சு விட கூட டைம் தரல. அந்த அடினா என்ன அடின்றீங்க, செம்ம அடி ஆச்சாங்க. என்னால் எப்படி சொல்கிறது, எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து தொடவே முடியாது. ஏன்னா வந்து இந்த கேம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து அப்புறமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கிராணிக்கு அது கேட்கும். அதுக்கப்புறமா நான் மறுபடியும் போய் கீழே வரைக்கும் போய் அந்த 3 பீஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட ஷார்ட் கன் இல்லை.
டோக்கன் எடுத்துகிட்டு வந்து இந்த 3 எய்மையும் சுட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பக்கத்து டோரே ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்மளுக்கு எதனா கிடைக்கணும். அதுவும் போட் எஸ்கேப்புக்கு தேவையானதாக எதனா கிடைக்கணும், இல்லைனா வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கீழே குதிக்க போகிறோம். இந்த கேமில் இதோட எத்தனை வாட்டி திரும்ப காலை உடச்சிட்டு இருந்திருப்பான், கிட்டத்தட்ட 5-6 வாட்டி கிட்ட காலை உடச்சிக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி கீழே இந்த டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சிட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டன் கன்னை போட்டு கிளவன் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் ஒரு தரமான ஒரு அடியை போட்டு விட்டு நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி வந்து கிளவி வந்துட்டா. இப்போ வந்து கிளவி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளவி ஒரு அடி போட போகிறோம். கிளவி வந்து அடித்தாச்சு. ஓகே இப்போ வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் சொல்ல விட மாட்டானுங்கடா, வந்துடுறானுங்க. உனக்குலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேடான்னு வந்துடுறானுங்க, சொட்டா மொட்டா 2 பேரும். சை இருடா, உன்னையும் போட்டு நான் வந்து என் சேனலை விளம்பரம் பண்ணிக்கிறேன்டா. ரா கொய்யால் இந்த கால் தானே நடக்குது போடு. இப்போயாவது சொல்ல விடுங்கடா. நம்ம சேனலை வந்து நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபைட் ஆகும். அதனால வந்து நீங்கள் சீக்கிரமாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். கிளாஸ் ஃபியூஸ் வந்து எங்கேயோ இருந்துச்சுடா, அது எப்படா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நான் வந்து ஃபஸ்ட்டே கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு மேலே வந்து பார்க்குறேன், காணோம். எங்கே தெரியுமா இருந்துச்சு, உருண்டுக்கிட்டே போய் மறுபடியும் ஏணி வழியாக கீழே வந்துட்டுக்குது. மறுபடியும் கீழே இறங்கி அந்த கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 டார்கெட்டையும் வந்து அடிக்க போகிறோம். இப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், கரெக்டாக நிற்கும், அந்த நேரத்தில் அடிக்க போகிறோம். போடு 1, இன்னும் 2 தான். ஓகே, ரீலோட் பண்ணியாச்சு. இன்னும் 2 டார்கெட் தான். போட்டுடலாம் போடு. 2 முடிஞ்சுது. இன்னும் ஒன்றே ஒன்று. ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புல்லட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஆடாடா போச்சு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஏன் இங்கே புல்லட் எடுத்து வைக்கிறேன்னா இந்த மிஷன் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு புல்லட் வராது. நான் அதை நம்பி ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், நம்மளுக்கு அன்லிமிட்டட் ஆமோ இருக்குது, நம்ம கிராண்ட்பாவையும் எத்தனை வாட்டி வேணால் சுட்டுக்கலாம்னு நினச்சி அப்படியே விட்டேன். கடைசியில் பார்த்தா மிஷன் முடிஞ்சிச்சுன்னா இங்கே புல்லட்டே வராது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மிஷனை முடிச்சாச்சு, கன்னை இங்கே போட்டாச்சு, கிளாஸ் ஃபியூஸை எடுத்தாச்சு, நேராக நடந்து போயாச்சு, அந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு, கிளாஸ் ஃபியூஸை வச்சாச்சு, போட் ஸ்டேரிங் எடுத்தாச்சு, மறுபடியும் எடுத்துன்னு போய் அங்கே கீழே போட்டாச்சு. இதுதான் நம்மளோட வேலை. ஒரு பொருளையும் எடுத்து மறுபடியும் கீழே போட்டு அது மேலே நின்று மறுபடியும் அதை கீழே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை மேலே எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி தான் போகும். இப்போ வந்து நம்ம இது கீழே போட்டாச்சு. இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கிளவி வரும். கிளவி வரும்போது என்ன பண்ண போகிறோன்னா கிளவியை மேலே பார்த்தா மாதிரியே வாயிலே சுட போகிறோம். எப்படி வாயிலே அப்படியேனா எப்படி பல்லுலே புல்லட் இறக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் வந்து போட் ஸ்டேரிங்கை போட்டதுனால சவுண்டுக்கு கிளவி இங்கே வரும். அங்கே பாருங்கள் சொன்னனா இப்போ வாயிலே சுட போகிறோம். போடு ஒன்று வாயிலே, அவ்வளோதான். அவள் பேர் எழுதின புல்லட்டு அவள் வாயிலே இருக்கட்டும். இப்போ வந்து மொட்டையம் வந்துட போகிறான். மொட்டையம் வரத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீழே போகலாமான்னு யோசிக்கிறேன். மொட்டையம் வரா மாதிரி தெரியல. நம்ம வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் மொட்டையம் இல்லை. ஓகே, ஆல் கிளியர்னு தான் நினைக்கிறேன். நம்ம கீழே இறங்குறது சேஃபு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு வாட்டி இப்படி தாங்க கீழே குதிச்சிட்டேன். நான் பாட்டு ஜாலியாக குதிச்சுட்டு திரும்புகிறேன், காட்டையை தாச்சிட்டான். அப்படியே விழுந்தேன். அவ்வளோதான். 5 நாள் முடிஞ்சு போச்சு. அவன் கூட்டின்னு போயிட்டு அந்த ஒரு காவா மிருகம் இருக்குல்ல அதுக்கு போட்டான் சாப்பாடாக. அது என்ன முழுங்கிச்சு. இந்த கேம் கேரக்டருக்கு மட்டும் ஒரு வாய் இருந்துச்சுன்னா நீலாம் என்னடா விளையாடுற அப்படின்னு என்னையே கேட்கும்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட போகிறோம். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சாதான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கோ இல்லைனா வந்து தொலைக்காமல் இருக்கிறதுக்கோ ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக் கீழே போட்டாச்சு, பேட்லாக்கையும் கீழே போட்டேன். என்னடா இது பேட்லாக்கி, ஆஹா மொட்டை வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. கன்னை எங்கே போட்டோன்னு தெரியல. இப்போ கன்னை எடுத்தாச்சு, புல்லட்டை லோட் பண்ணியாச்சு, மொட்டைக்காக வெயிட் பண்ணியாச்சு, வரா மாதிரி தெரில. இப்போ மொட்டை இங்கே இருக்கிறான், போட்டாச்சு, அவ்வளோதான். அந்த தடியை பிடிச்சி நான் அப்படியே உட்காருனி இல்லை எந்திரிக்கவே கூடாது, இந்த ஜென்மத்துக்கு நீலாம் எந்திரிக்கக்கூடாது. இப்போ வந்து எப்படி வந்து பயன்படுத்தினான் பார்த்தீங்களா? கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா நம்மளே போட்டிருப்பாங்க. அவன்கிட்டலாம் அடி வாங்கக்கூடாது நம்ம. இப்போ வந்து இந்த போட் கீ எடுத்து கீழே போட்டோம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரே வாட்டி ஷார்ட் கன் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். இப்போ வந்து இந்த கிழவனையும் 2 பேரையும் போட்டோம் அப்படின்னா 2.5 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த 2.5 நிமிஷம் டைமிங்கில் மற்ற வேலையெல்லாம் முடித்து நம்ம இங்கேருந்து நம்ம வந்து தப்பிக்க போகிறோம். அதுதான் வந்து கேம். ஓகே, இப்போ வந்து கிளவியை போட்டாச்சு. அடுத்து கிழவனை நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கோவத்தில் வந்து போட் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டேன். ஏன்னா வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து இப்பொழுதைக்கு இந்த கேமை முடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோ வந்து 20 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு. நான் விளையாடும் போது இந்த எஸ்கேப்பை பண்ணுறது எனக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சு. சில பேர்லாம் வந்து ஸ்பீட் ரன்னுன்னு போடுறானுங்க, 1.5 நிமிஷத்தில் கேமை முடிச்சிடறானுங்க. நான் 1.5 நிமிஷத்தில் 1000 அடி வாங்குவேனே தவிர கேமை மட்டும் முடிக்க முடியாது. 40 நிமிஷமாக ஆடிட்டு இருந்தேன். அதை அப்படி இப்படின்னு கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸில் போட்டிருக்கேன். நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் மொட்டையை கடிச்சிட்டு எங்கே தருமா இருந்தான், இங்கே இருந்தான். சரி, இந்த புல்லட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா லோட் பண்ணிக்கலாம். மொட்டையை வந்து நானும் பார்த்துனே இருந்தேன், இல்லை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நம்ம வந்து கிளவி ஆல்ரெடி போட்டிருக்கோம். கிளவி வந்து 2.5 நிமிஷம் நம்ம வந்து வெற்றிகரமாக வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா போட் ஸ்டேரிங்கை கீழே போட்டாச்சு, கன்னை எடுத்தாச்சு, கிளவிக்காகவும் வெயிட் பண்ணியாச்சு, யாரும் வரல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப்ஸ் இறங்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இறங்கி மறுபடியும் இங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோன்னா போட்டு போகிற இடத்துல ஸ்டேர் கேஸில் போட போகிறோம். அதாவது இங்கே போட்டு இந்த டோரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இடிச்சு லாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து போட் கீ இந்த கேமில் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றா செட் பண்ணுறது தாங்க இந்த கேமில் ஒரே ஒரு கடுப்பு. இப்போ வந்து அடுத்து கேசோலின் கேனையும் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். ஓகே, கேசோலின் கேனையும் கீழே போட்டாச்சு. இன்னுமாடா இந்த சத்தத்துக்கு யாருமே வரல. ஸ்பார்க் ப்ளக் எடுத்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து கீழே போட போகிறோம். கீழே போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒன்று தான் இருக்குது, பேட்லாக். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. கிழவன் இதோ பார்த்தீங்களா, கிழவன் அவனே வந்துடுறான். எப்பாடு ஒன்று பைத்திலே வாங்குற நீலாம், எல்லா இடத்துலையும் அடி வாங்குற நீ தான் இங்கே மாசே. மொட்டையந்தான், சொட்டையை காணோம். நானும் கண்ணை போட்டு பார்க்குறேன், சொட்டையை காணோம். சரி, சொட்டை வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு என்ன பண்ணலான்னா பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் அந்த சொட்டையை விடக்கூடாது. ஏன்னா அந்த கிராணி சாப்டர் 2லேயும் அடித்தா, கிராணி சாப்டர் 3லேயும் அடித்தா. நான் இன்னும் கிராணி சாப்டர் 1 முடிக்கல. ஏன்னா எனக்கு கிராணி சாப்டர் 1 வந்து நானும் சின்ன வயசுலேருந்து விளையாடிருக்கேன். அப்போதுலேருந்தே எனக்கு கிராணி சாப்டர் 1 மட்டும் பயம். அது ஏன்னே தெரியாது. அதில் ஸ்லெண்டரினா கிடையாது, இந்த மொட்டையனும் கிடையாது. ஆனால் சொட்டையை பார்த்தாலே பயம். பார்த்தீங்க, சொட்டைன்னா வந்துடுறாங்க பாடு ஒன்று, அவ்வளோதான். சொட்டைனா மொட்டைன்னா வரான். இந்த கேமில் நம்ம வந்து சொட்டைன்னு சொன்னால் வந்துடுறாங்க, மொட்டைன்னு சொன்னாலும் வந்துடுறாங்க. ஆனால் கிராண்ட்பான்னு கூப்பிட்டா வர்றதே கிடையாது, ஆளே காணும். இப்போ வந்து போட் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் போட் ஸ்டேரிங்கை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேட்லாக்கி வேணாம், அப்புறமா எடுத்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா போட்டில் வைக்க போகிறோம். அதாவது எங்கே சொல்லணும், இங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக் வச்சிடணும். இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக்கையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேசோலின் கேன் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா போட்டுக்கான ஃபியூலை ஃபில் பண்ண போகிறோம். போட்டுக்கான ஃபியூலை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிச்சுக்குன்னு
ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேட்லாக் கீ எடுத்துகிட்டு போயிட்டு பேட்லாக் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்விட்சை தான் சொன்னேன், இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுறணும். இப்போது மேலே போயிட்டு போட் கீ எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இந்த போட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அந்த போட்டில் போட்டோன்னா நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதோட வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட் ஜோன். பாய் பாய், டேக் கேர்.